மார்க் 16:16. அவ்விசுவாசிகளை ரட்சிப்புக்கு வழி நடத்தும் பொழுது அநேகமான போதகர்கள் இந்த வேத வார்த்தையை உபயோகிக்கிறது உண்டு. அதை மட்டுமல்ல, அதனையே உபதேசிப்பதும் உண்டு. அது எப்படியெனில், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனானால் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனவனோ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.